டே 46 ஆஃப் நான் ரெசல்யூஷன் ஃபாலோ பண்ண போகிறேன். இந்த வீடியோட மெயின் கண்டென்ட் என்னன்னா, நான் ஒரு நர்சிங் ஸ்டூடெண்ட்றது வந்து ஃபஸ்ட் வீடியோலேருந்து பார்த்தவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் நான் ஒரு நர்சிங் ஸ்டூடெண்ட்னு. பார்க்காதவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், நான் ஒரு பிஎஸ்சி நர்சிங் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு. இதையே இப்போ சொல்கிறேன்னா, ஒரு 1 மந்த்தாகவே ரிசல்ட் வரப்போகுதுன்னு பயமுறுத்திட்டு இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது பாஸோடனே. அந்த நம்பிக்கையிலே மணல் இருந்தோம். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ வந்து ரிசல்ட் வந்துடும். இந்த வீடியோ போட்டதுக்குள்ளே வந்தால் கூட வாய்ப்பு இருக்குது. எல்லோரும் ஒரு ப்ரே பண்ணிக்கோங்க, பாஸ் ஆகணும் அப்படின்னு மட்டும் போதும். வேறு எதுவும் அதிகமாக தேவையில்ல. என் மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது பாஸ் ஆகிடனே. நீங்களும் கொஞ்சம் ப்ரே பண்ணலாம். யாரும் ப்ரே பண்ண மாட்டீங்க, இருந்தாலும் சொல்ல வேண்டிய நம்ம கடமை. அப்புறம் வியூஸும் சப்ஸ்கிரைபரும் யாரையும் மாட்டேது. பார்க்குறவங்கள ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணாலே போதும். அப்போ நம்ம டிம்மியோட ஃபியன்சிக்கு வந்து யாரும் நேம் என்ன சொல்லலை, யான்னு தெரியல. முன்னமாரி வியூஸ் போகாதால யாரும் பேர் கமெண்ட் பண்ணலையோன்னு தெரில. பார்க்குறவங்க சும்மா ஒரு பேராது கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எத்தனை நாளில் பேர் வைக்காமல் இருக்குது. ஆல்ரெடி மேல் விசிக்கு 2 வாரம் கழிச்சு பேர் வச்சான். இவங்களுக்கு அந்த மாதிரி ஆகிடுமோன்னு ஒரு பயம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் சீக்கிரமாக பேர் வச்சுருங்க. நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போனால், காலையில் எழுந்திரிச்சு ஒரு 5 கிலோமீட்டர் ரன்னிங் போனேன். ஏன்னா இன்றைக்கி டார்கெட்டே 5 கிலோமீட்டர் எப்படி அச்சீவ் பண்ணணும்னு. அது இல்லாமல் 10,000 ஸ்டெப்ஸும் கம்ப்ளீட் பண்ணேன். ஜாலி பண்ணிட்டு ரூமுக்கு வந்து குளிச்சுட்டு காலேஜுக்கு போனோம். நான் அதை பற்றி சொல்ல போகிறதில்ல, ஏன்னா எப்பயும் நடக்கிற அதே தான். வேணும்னா ஆல்ரெடி போட்ட வீடியோவில் போய் பாருங்கள். அப்புறம் ரூமுக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு நைட்டு ஒர்க் அவுட் போட்டோம். இன்றைக்கி வந்து பைசஸ் டே. அப்புறம் நேரில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் இல்லை, கொஞ்சம் ஒரு 2-3 பேர் கேட்டாங்க. அது மெயினாக கேட்டது வந்து புஷ்அப் எப்படி போடுறேன்னு. நானே ஒழுங்காக போட மாட்டேன், அது வேறு விஷயம். ஆனால் இப்போ என்னை பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க போல் புஷ்அப் எப்படி போடுறதுன்னு. யாருக்காவது புஷ்அப் எப்படி போடணும்னு தெரிலன்னு சொன்னீங்கன்னா, நான் வேணால் ஒரு டுட்டோரியல் வீடியோ வேணால் ஒன்று போடுறேன். அது நீங்கள் இதில் கமெண்ட் பண்ணால் மட்டும் தான் போடும். ஏன்னா தேவையெல்லாம் போட்டு அது யூஸ் பண்ணால் நான் இங்கேயே டிப்ரெஷனுக்கு போடுவேன். அதனால் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் போடுறேன், கண்டிப்பாக போட்டுருவேன். ஸோ இன்றைக்கி வீடியோ முடிச்சிக்கலாம். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். கட்டன் டைட்டாக சொல்கிறேன், ஃபாலோ பண்ணுறோம்.